குட்டி குட்டி வீட்டு குறிப்புகள். மிக்ஸி பிளேடை கழட்ட முடியவில்லையா? பிளேடு முழுகும் அளவிற்கு வெந்நீர் விட்டு சற்று நேரம் கழித்து வெந்நீரை கொட்டி விட்டு எளிதாக பிளேடை கழட்டலாம். கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு சமைக்கும் போது கொய்யா இலைகளை சேர்த்து பரிமாறலாம். கொய்யா இலை அரிப்பு தன்மை இழுத்துக்கொள்ளும். புளிக்கரைசல் மீந்து விட்டால் உப்பு சேர்த்து வைத்தால் மறுநாள் உபயோகிக்கலாம். கண்ணாடி பாத்திரங்களை கழுவிய பின் துணியால் துடைக்காமல் ஃபேன் கீழ் வைத்து காய விட்டு பிளாஸ்டிக் கவரில் சுற்றி வைத்தால் எப்பொழுதும் பளபளப்பாக இருக்கும். பன்னீர் தயாரித்து மீந்த பால் நீரில் அழுக்கான கொலுசு 2 மணி நேரம் ஊற வைத்து பிரஷால் அழித்து தேய்த்து கழுவினால் புதுசு போல பளிச்சிடும். தோசைக்கல் பிசுபிசுப்பாக இருந்தால் சூடான தோசைக்கல்லில் கொஞ்சம் புளித்த தயிரும் உப்பும் போட்டு தேய்த்தால் பிசுக்கு நீங்கி பளபளப்பாகும். டால்டா விட்டு ரவாவை நல்லா வறுத்து காய்ச்சிய பாலில் ஊற வைத்து அடுப்பில் ஏற்றி சர்க்கரை பாகு சேர்த்து கேசரி கிளறினால் அதிக டால்டா செலவில்லாமல் சுவையும் அதிகமாகும். அடை அதிக கரகர